அதுக்கப்புறம் இன்பநிதியும் ஏத்துக்க தயாரா தான் இருக்காங்க. சொல்லிட்டாரா? உதயநிதிக்கு ரகுபதி அப்புறம் சொல்லிட்டாரா? அதான் தலைவர் அப்படி குட்டி சொல்லுங்க. தலைவர் அப்படிங்கிற அதை மாதிரி. விட்டுட்டு இப்படி சொல்லித்தான் அப்படி வர முடியுன்றனால சொல்லியிருப்பாருங்க. அந்த வாரிசு அரசியலுங்கிற ஒரு நேம் வந்து ஒரு டேக் அவங்க மேல இருந்துட்டே இருக்கு. இவங்களும் அதை அழிக்க முற்படாம ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. முதலாளித்துவ கட்சிகள் எல்லாமே வியாபாரம் தான். நான் வந்து கொள்கை சரியில்லை, அவர்கள் கொள்கை முடிவேற்று இன்றைக்கு தமிழகத்தை காக்க வேண்டும் என்றால் அண்ணன் இவர்தான் தேவை, அதற்காகத்தான் வந்தேன். அது ஒரு மண்ணும் கிடையாது. அங்கே அவனை சீண்டி இருக்க மாட்டாங்க. இங்கே வந்தால் ஜெயிக்கலாம், பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். சரி, இங்கேயே ஜெயிச்சுட்டு அங்கே அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு, அங்கே அமைச்சர் இருப்பார். அண்ணா என்னென்ன என்ன டெண்டர்ண்ணே தெரியும்ல, நான் கமிஷன்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே. வெளியில் வந்துட்டு நான் அமைச்சருக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன், இதெல்லாம் நடக்கும். உள்ளுக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நான் என்னை கேட்டிங்கன்னா நான் 100 கதை சொல்லுவேன். பிஸ்னஸ் உள்ளக்க நடத்துகிறது, வெளியில் சண்டை போட்டுக்கிறதுலாம். அந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக எல்லா கட்சியிலையும் உண்டு.